முதலமைச்சர் விஜய் அவ்வப்போது களத்துக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் இந்த தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய பணி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமை அலுவலகத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கு சென்று அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏனென்றால் சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே முதற்கட்ட பணிகள் நடந்து நடைமுறையில் இருக்கும் நிலையில் ஏற்கனவே முதற்கட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது பயன்பாடு இருக்கக்கூடியது 22,149 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 54 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முதற்கட்ட மெட்ரோ ரயில் என்பது தற்போது பயன்பாட்டில் உள்ளது. 2015 முதல் அது பயன்பாட்டில் இருக்கிறது. தினசரியாக ஒரு 3 முதல் 4 லட்சம் பயணிகள் அதை பயன்படுத்துகிறார்கள், பயணம் செய்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் மெட்ரோ ரயிலுடைய தேவை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் வழித்தடம் என்பது விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையிலான ஒரு மெட்ரோ ரயில் பாதையும், சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலான மற்றொரு ரயில் பாதை என 2 வழித்தடங்களை கொண்டதாக முதற்கட்ட மெட்ரோ ரயில் என்பது நடைமுறையில் இருக்கின்றது, பயன்பாட்டில் உள்ளது. அதைத் தொடர்ந்துதான் அதற்கு இருக்கக்கூடிய வரவேற்பின் அடிப்படையில் பார்க்கும்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. 3 புதிய வழித்தடங்களில் சென்னையில் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான அந்த வழித்தடம் என்பது ஊதா வழித்தடம் என்று அதை அழைக்கப்படுகிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான அந்த வழித்தடம் 45.8 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கிறது. அதற்கிடையில் 48 நிலையங்கள் நின்று செல்லக்கூடிய வகையிலான நீண்ட தூரம் கொண்டதாக ஒரு வழித்தடம் என்பது இருக்கின்றது. 2வது வழித்தடம் பொறுத்தவரையில் ஆரஞ்சு வழித்தடம் என்று சொல்லப்படக்கூடிய லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி வரையிலான 26.1 கிலோமீட்டர் தூரம் வரையிலான 2வது வழித்தடம் அது 28 நிலையங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று 3வது வழித்தடம் பொறுத்தவரையில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ வழித்தடம் 48 நிலையங்களில் நின்று செல்லும் வகையிலான இந்த 3வது வழித்தடம் சிவப்பு வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது. 44.1 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கிறது. இப்படியாக இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் 3 வழித்தடங்கள் ஏற்கனவே கூறியது போல ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான வழித்தடம், லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடம், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் என 3 வழித்தடங்களில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை பார்வையிடுவதற்காக தான் முதலமைச்சர் விஜய் நேரடியாக சென்று தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்த நீளமாக இந்த 3 வழித்தடங்களையும் சேர்த்து மொத்த நீளமாக 116 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது. அதனுடைய இலக்கு என்பது 2028க்குள்ளாக அது நிறைவடைந்து நடைமுறைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அதனுடைய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் என்பது வேகமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தான் இந்த 3வது வழித்தடம் பொறுத்தவரை 2ஆம் கட்ட பணிகள் பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் பைலட் இல்லா, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய முதற்கட்ட மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் அதனுடைய பைலட் என்பது இருப்பார். ஆனால் இப்போது நடைமுறைக்கு வர இருக்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் இந்த 3 வழித்தடங்களையும் பைலட் இல்லா மெட்ரோ ரயில் இயக்கம் அதற்காக தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்தியாவிலேயே பைலட் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கம் என்பது முதல் முறையாக சென்னையில் தான் நடைமுறைக்கு வர இருக்கின்றதனால் பல கட்ட சோதனைகள் எல்லாம் நடைபெற்று அதற்கான தர சான்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான பணிகள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதை ஆய்வு செய்வதற்காக தான் முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்னை ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்தார். அங்கிருந்து அவர் மெட்ரோ ரயிலில் ஏறி நந்தனம் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் நந்தனம் வரை அவர் மெட்ரோ ரயிலில் மக்களாக பயணம் செய்தார்.